தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாட்சிகளை கேட்டோம். ரொம்ப என்ன, ஒரு சபைக்கு சாட்சியங்கள் தான் வந்துட்டு அந்த சபையினுடைய பிரதான ஒரு அளவுகோல்னே வச்சுக்கலாம். இல்லை, சாட்சிகள் இல்லாத சபை, அந்த சாட்சியம் சொல்லாத இது சபைங்கிறது வந்துட்டு அங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு சூன்ய நிலைமைக்கு போகின்ற ஒரு சபை மாதிரி இருக்கும். சபைன்னா அது வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அந்த சபையில சாட்சியங்கள் அந்த நிலையில நம்மளுடைய சபைகளையும் தொடர்ந்து பரிசுத்தவான்கள் எழுந்து சாட்சி சொல்லுவதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நம்ம ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்டு நம்ம ஆராதனையிலும் அவரை துதித்தோம், ஸ்தோத்திரம் செய்தோம். இருப்பினும் தனிப்பட்ட முறையில் சபையில எழுந்து சாட்சி சொல்லுவது என்பது பெரிய ஒரு பாக்கியம். அநேகர் வந்துட்டு அதை எப்படி எழுந்து சொல்றது அப்படிங்கிற ஒரு இதுல நிறைய பேர் வந்துட்டு அதை விட்டுறோம். ஆனா அது தவறு. நம்முடைய சாட்சியங்கள் மற்றவர்களுக்கு, மற்ற சகோதரர்களுக்கும், அதாவது புதிதாக வந்தவர்களுக்கும் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். சாட்சியம், ஸ்தோத்திரம் சொல்லுவது கர்த்தருக்கு, சாட்சியங்கள் மற்ற சகோதரர்களுக்கு, எஸ்பெஷலி ஃபார் த நியூ கமர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப பலவீனம், உற்சாகம் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம தொடர்ந்து சாட்சியங்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சுருக்கமாக நம்ம சொன்னா எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும். சோகரன் மோகன் அவர்கள் சொன்ன சாட்சியம் ரொம்ப எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, வாஞ்சியாக இருந்தது. முடிந்தால் நாங்களும் வரோம், உங்களுடைய சபைக்கும் உங்களுடைய இடத்துக்கும் கண்டிப்பாக வருவோம். ஏன்னா புது சபைகள் வந்துட்டு கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனை. நாங்களும் வருவோம், கண்டிப்பாக வருவோம். அங்கிருக்கின்ற சபையார்களுக்கு எங்களுடைய வந்தனங்களை நாங்கள் சொல்கின்றோம். இன்னைக்கு இதே மாதிரி ஊழியத்தை பற்றி தான் நானும் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஊழியத்தை பற்றி, கர்த்தருடைய ஊழியம், அதுதான் மெசேஜ் இன்னைக்கு. அப்போ எல்லாமே கோயின்சிடன்ஸ் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எப்பவுமே முன்கூட்டியே போட்டுருவார் எல்லாம். நான் ப்ரிப்பேர் பண்றதுக்காக நிறைய ஒரு வாரமா சிந்திச்சு என்ன எடுக்கலாம், என்ன கொடுக்கலாம். பரிசுத்த பத்தியே நான் ரொம்ப நாட்களா வந்த பிறகு பரிசுத்தம் அதை பத்தியே அந்த நிறைய கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். கிளாஸ் மெசேஜ். இந்த வாரம் எனக்கு அதுதான் எடுக்கலாம், தொடர்ந்து அதவே எடுக்கலான் இருந்தேன். ஆனா எனக்குள்ள ஒரு சஞ்சலம். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னுடைய மனைவி கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், ரொம்ப தெரியல, இந்த வாரம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு கிடைத்த பகுதி இந்த ஊழியத்தை பற்றிய பகுதி, அதை பற்றிய பகுதி தான் எனக்கு கிடைத்தது. அப்போ அந்த செய்தியை தான், இது என்னுடைய செய்தியால தேவனுடைய செய்தி, நாம் தேவனுக்கு கொடுத்தோம். செய்தி என்பது தேவனுடைய செய்தி. யார் பேசுறாங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. தேவனுடைய செய்தி தேவன் பேசுகின்றார், அவ்வளவுதான். அதுதான் பிரதானம். அப்ப நம்ம வந்துட்டு நம்மளுடைய சேவைகளை சாய்ப்போம். நாம் கேட்ட போல நம்ம இன்னைக்கு மனப்பாட வசனம் நம்ம என்ன சொன்னோம்? மனப்பாட வசனத்துல மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கின்றது. அந்த தீபம் என்ன பண்ணும்னா உள்ளத்துல ஆராய்ந்து பார்க்கும். இல்ல, அந்த தீபமாக இருந்தால், இருட்டா இருந்தா நோ யூஸ். இருளாக இருந்ததுன்னா நம்ம ஒண்ணுமே ஆராய்ந்து பார்க்க முடியாது, நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது. கர்த்தர் தந்த ஆவி தீபமாக இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி ஆராய்ந்து பார்த்து சிலரை குறித்து நாம் இன்னைக்கு
சிந்திப்போம். ஓகே, முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள், அதாவது ஆக்ட் 4:36, 37. பாருங்க, ரொம்ப வைராக்கியமான மனுஷன், ரொம்ப வைராக்கியம். அவன் என்ன, அந்த தேவனுடைய வசனத்தை, கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்றான், அப்போஸ்தலர்களுடைய பாதபடியில் தன்னுடைய நிலங்களை விற்று அவன் காணிக்கையாக வைக்கின்றான். அப்படிப்பட்ட வைராகியம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தார் பர்னபா. இப்ப நம்மளுடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எடுத்து பார்க்கும்போது பர்னபாவை பத்தியும் சவுலை பத்தியும் தான் நான் பேச விரும்புகின்றேன். இந்த ரெண்டு ஊழியக்காரர்களுடைய ஊழியமும், அந்த ரெண்டு ஊழியக்காரர்களை பற்றி நான் பேச விரும்புகின்றேன். அப்ப பார்க்கும்போது இந்த பர்னபா, அவருக்கு யோசேப் என்ற பேரும் உண்டு. ஆனா என்ன கூப்பிடுறாங்க, பர்னபா. மலையாளத்துல பர்னபாஸ் என்றும், தமிழ்ல பர்னபா என்றும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பர்னபா தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய காலில் வைத்து அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே அவங்களுக்கு வேண்டியதை எடுத்து அவங்க அந்த அன்றைக்கு ஆதிகால கிறிஸ்துவர்கள் அப்படி வாழ்ந்தாங்க. சகோதர அன்பை வெளிப்படுத்தி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவ்வளவு ஒற்றுமையாக, அவ்வளவு அன்போடு அவங்க வாழ்ந்தாங்க இல்ல. அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து பர்னபா மெல்ல 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 கர்த்தருடைய ஊழியத்துக்காக வருகின்றார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அதனுடைய அப்போஸ்தலர் நடபடிகள் வருகின்றார். அதே மாதிரி பவுலடிகளார் பத்தி நம்ம பார்க்கும்போது 9:1-2. இங்க பார்த்தா ஒருத்தர் அப்படி தன்னுடைய நிலத்தை விற்று மற்றவர்களும் கூட்டு சகோதரர்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற பெரிய அந்த வாஞ்சியினால தன்னுடைய எல்லா நிலத்தையும் விற்று அவர் இருக்கிறார். இங்க பார்த்தா சவுல் என்ன பண்றார், சபையை முடிக்க வேண்டும் என்பதற்காக சபையே அந்த தொடக்கத்திலிருந்து அந்த சபையை வந்துட்டு நிர்மூலமாக்க வேண்டும் என்று சவுல் என்ன பண்ண கச்சை கட்டி கொண்டு என்ன பண்றாரு, இங்க கர்த்தருடைய சீஷரை பயப்படுத்தி கொலை செய்யும்படி சீறி பாய்ந்து பிரதான ஆசாரியத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய, அதாவது கிறிஸ்துவ மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீ ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, இங்க பார்க்கும்போது எப்படியாவது அந்த மார்க்கத்தை அழிச்சிருவோம் அப்படிங்கிற பெரிய வைராக்கியத்துல, ஏன்னா இவர் யூத மதத்தினுடைய பெரிய பக்தன்னே சொல்லலாம், யூத மத பக்தன். அந்த யூத மத பக்தன் அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்கக்கூடிய நிலையில அவன் வைராக்கியத்தோட பிரதான ஆசிரியர்களுக்கு போய் கடிதங்கள் வாங்கி தமஸ்குவுக்கு போய் அங்க இருக்கிற கிறிஸ்துவர்களையும் அழித்து அங்கிருந்து கொண்டு வந்து இங்க கொலை செய்ய வேண்டும், எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பெரிய இதுல தமஸ்குவுக்கு போறான். நமக்கு தெரியும், இங்கிருந்த கடிதத்தை வாங்கி தமஸ்குவுக்கு போகும்போது என்னாச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். போற வழியில கர்த்தரை காண்கின்றார், கர்த்தர் அவனோடு பேசுகின்றார். அவனுக்கு கண்கள் குருடாக, யார் கர்த்தர், நீர் யார் அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது, நீ முள்ளை உதைக்கிறது உன்னால முடியாது, முள்ளை உதைக்க முடியாது.
இப்படிப்பட்ட சவுல் பவுலாக மாறுகின்றாரு. பிற்பாடு நம்ம பார்ப்போம் இல்ல. அப்படி பார்க்கும்போது அப்படி தமஸ்குவுக்கு போகின்ற சவுல் அங்கு கர்த்தரை கண்ட பிறகு அவன் 3 நாட்கள் சாப்பிடவும் இல்லை, தண்ணீரும் குடிக்கவில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப வைராகியத்தோடு இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிற்பாடு ஸ்நானப்பட்டு கிறிஸ்துவ சபையோடு, கிறிஸ்துவர்களோடு, அவர்கள் அன்னைக்கு கிறிஸ்துவ சபைங்கிறது கிடையாது, அன்றைக்கு மார்க்கத்தாரோடு சேர்ந்து தேவனை வழிபட்டு தேவனுக்காக ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறுகின்றார் இல்ல. சவுல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பிரேயர் ஃபார், அதாவது அபேட்சை. அதாவது நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது அதை நம்ம பிற்பாடு நம்ம பார்ப்போம். அதை பத்தி சாமுவேலுடைய தீர்க்கதரிசியுடைய இதுல நம்ம படிக்கும் போது இந்த சவுலை பத்தி, அதாவது முதல் ராஜா, இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவுடைய பேர் தான் சவுல். அதைத்தான் வந்துட்டு இந்த இவரும் சவுல் என்று பேர் வைத்திருந்தார். ரொம்ப யூத மதத்துல ரொம்ப வைராக்கியமானவர் இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சவுல் என்ற மனிதன் செய்கின்ற கொடுமைகள், அவ்வளவு கொடுமைகள், என்னென்ன கொடுமைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு கொடுமைகள் செய்து அநேக தெய்வ மக்களை வந்துட்டு அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகின்றார் இல்ல. 8 அப்போஸ்தலர் நடவடிக்கை 8:1 பார்த்துருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:1, ஆக்ட் 8:1. சிதறப்பட்டு போனார்கள். அவனை அப்படின்னா அங்க ஸ்தோவானை பற்றி சொல்லுது. ஸ்தோவான், ஸ்டீஃபன், ஸ்தோவானை கொலை செய்வதற்கு சவுலுக்கும் சம்மதமாயிருந்தது. பாருங்க, அப்ப அந்த ஸ்தோவானை கொலை செய்ய வேண்டும் என்றால் சவுலுடைய சம்மதத்தோடு தான் அங்க கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற நிலையில தான் அன்றைக்கு சவுலுடைய அந்த தகுதி அல்லது அந்த இது இருந்தது, டெசிக்னேஷன் இந்த யூத மதத்துல. அப்படிப்பட்ட நிலையில சவுல் இருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த சவுல் இங்க என்ன சொல்லுது, அங்கேயே எருசலேமிலுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களிலிருந்து சிதறி போனார்கள். அவங்க அன்றைக்கு அந்த ஸ்தோவானை கொலை பண்ண பிறகு என்னாச்சு, சபையிலிருந்து, அங்கிருந்து எருசலேம் சபையிலிருந்து எல்லாரும் யூதேயாவிலிருந்தும் சமேரியாவிலிருந்து எல்லாம் சிதறி போனார்கள். இன்றைக்கு அவங்க எருசலேம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க அந்த ஊழியம் நடந்துட்டு இருந்தது. ஆனா ஸ்தோவானுடைய அந்த இரத்த சாட்சியம், அவருடைய கொலைக்கு பிற்பாடு சபையானது என்ன பண்ணுது? ஏன்னா கர்த்தர் முதலில் சொல்லியிருந்தார், என்ன, நீங்கள் எங்க போய் சொல்லணும்? சுவிசேஷத்தை எங்க சொல்லணும்? எங்க சொல்லணும்? உலகத்தின் முடிவு பரியந்தம் முதல்ல எங்க சொல்லணும்? யூதாவிலும், எருசலேமிலும், சமேரியாவிலும், அப்புறம் உலகத்தினுடைய கடைசி. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அங்கேயே நின்றுட்டாங்கல்ல, எருசலேமுக்குள்ளேயே. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? ஸ்தோவானுடைய கொலையின் முகாந்திரமாக சபை சிதறடிக்கப்படுகிறது. சபை சிதறடிக்கப்படும் போது அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற எல்லா சீஷர்களும் வெளியே ஓடுறாங்க, பயந்துட்டு ஓடுறாங்க. அவங்க எங்க போறாங்க? பல இடங்களுக்கும், இந்த யூதியா சமேரியா தேசங்களுக்கு சுற்றிலும் உள்ள அநேக ஸ்தலங்களுக்கு அவங்க போறாங்க, போய் அங்க ஊழியம் பண்றாங்க. அதுல நம்ம பார்க்கும்போது 7வது அத்தியாயம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:58 பார்த்தோம். பாருங்க, அப்ப இதெல்லாம் நடக்கும்போது சவுல் வாலிபனாக இருந்தார். அந்த வாலிபத்தினுடைய சொல்லுவோம்ல, ரத்தத்தினுடைய இது அந்த அளவுக்கு வைராகியம்,
அந்த அளவுக்கு வைராகியம், யூத மதத்தின் மேல அவ்வளவு வைராகியம் உள்ள மனிதனாக சவுல் இருந்தான். அந்த வாலிபனுடைய கால் கடியில ஸ்தோவானுடைய வஸ்திரங்களை கொண்டு வந்து வைத்தார். அவனுக்கு அவ்வளவு, எப்படியாவது இந்த மதத்தார்களை, இந்த மார்க்கத்தார்களை ஒழித்து கட்ட வேண்டும், இந்த மார்க்கத்தாரை வைக்கவே கூடாது அப்படிங்கிற பெரிய வைராகியம். அடுத்த நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அப்போஸ்தலர் நடபடிகள் 9 26. இங்க அப்போ தமஸ்குல போய் அங்க கொலை செய்யப்படும் வேலை வந்தபோது அப்போஸ்தலனாகி சவுல் என்ன பண்றாரு? சவுலாகிய அங்கிருந்து கூடையிலிருந்து இறக்கி விட்டு அங்கிருந்து எருசலேமுக்கு தப்பி வருகின்றார். தப்பி இங்க வந்தபோது யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேம் சபையில் உள்ள ஒருத்தருமே சவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுலை பார்த்தபோது இந்த ஆள் பயங்கரமான ஆளு, சபையை வந்துட்டு துன்புறுத்தின ஆள், கொலை செய்யக்கூட, ஸ்தோவானை கொலை செய்யக்கூட இவனுடைய சம்மதம் வேண்டி வந்தது. அது மட்டுமல்ல, தமஸ்குவுக்கு போய் அங்குள்ள சீஷர்களை கொலை செய்யும்படியாக பத்திரங்களை வாங்கி அங்க போனவர். இவர் எப்படி நம்புறது அப்படின்னு அந்த சீஷர், அந்த அன்றைக்கு எருசலேமில் உள்ள சீஷர்கள் நம்பினார்கள். ஆனா இங்க பார்க்கும்போது என்ன, 27 முடி வாசிக்குவோம். 27 27. பாருங்க, இப்ப பர்னபா ஆறுதலின் மகனான அந்த பர்னபா இங்க வந்துட்டு சவுலை கூட்டி சேர்த்து அப்போஸ்தலர்களிடத்துல போய் என்ன சொல்ற, அப்படி நீங்க பயக்க வேண்டாம், இந்த சவுல் தமஸ்குல போய் கர்த்தர் கண்டதையும் கர்த்தரோடு பேசினதையும் தான் ரட்சிக்கப்பட்டதையும் அங்கு தமஸ்குல கர்த்தரை பற்றிய சுவிசேஷத்தை அறிவித்ததையும் கூடி பற்றி இங்க அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்றாரு பர்னபா. ஒரு ஊழியக்காரனுடைய பெரிய பெருந்தன்மையும் அதுல குவாலிட்டியும் அதுதான், மற்றவர்களை என்கரேஜ் பண்றது, சபையில் உள்ள மற்றவர்களை என்கரேஜ் பண்றது, அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. ஒரு ஊழியக்கார சுவிசேஷத்தை மட்டுமல்ல, அந்த ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னா மற்றவர்களை தாங்குவது, மற்றவர்களுக்கு வேண்டி ஜெபிப்பது, மற்றவர்களுக்கு தாங்கி அவர்களை ப்ராப்பரான வழியில நடத்துவது, அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. இங்க பார்க்கும்போது சவுல் யாருன்னு தெரியாம இவ்வளவு பயந்துட்டு இருக்கும் போது பர்னபா தைரியத்தோடு அங்க போய் சவுலை கூட்டிக் கொண்டு அப்போஸ்தலரிடத்துக்கு போறார். அப்போஸ்தலரிடத்துக்கு போய் அவர் பரிந்து பேசுகின்றார் சவுலுக்காக. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது என்ன, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தன என்று பார்க்கின்றோம் அந்த பிரதேசங்கள்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 9 29 31 படிப்போம். இல்ல 29 30 9 பாருங்க. ஓகே, 31 கூடி வாசிச்சு. பாருங்க, இங்க பர்னபா சவுலை கூட்டிக் கொண்டு அவர்கள் ஊழியம் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். இல்ல, இங்க பார்க்கும்போது கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே அவன் தைரியமாக, எப்படி தமஸ்குல இருந்து தன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று அறிந்து பயந்து இங்க ஓடி வந்து இங்க வந்துட்டு
அப்போஸ்தலர்கிட்ட போய் அவங்கள பார்க்க முடியாத சவுல் பர்னபாவினுடைய அந்த தாங்குதனால, பர்னபாவினுடைய ரெக்கமெண்டேஷனால என்ன பண்றார்? அங்க போய் அவங்க அப்போஸ்தலர்களுடைய பார்த்து அங்க போய் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றார். தைரியமாக பிரசங்கித்து அநேகரை கிரேக்கர்கள் மத்தியில, ஏன்னா கிரேக்கர்களை பத்தி நம்மளுக்கு தெரியும், கிரேக்கர்கள் தர்க்கம் பண்ணக்கூடியவர்கள். அவங்க வந்துட்டு ஒண்ணு எடுத்தாங்கன்னா அதுக்கு வைன்னு போட்டே இருப்பாங்க. இங்கிலீஷ்ல இந்த ப்ராடக்ட்ஸ் இதை குவாலிட்டி பத்தி சொல்லும்போது 5 வைன்னு கேட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி கிரேக்கர்களும் தர்க்கம் பண்ணக்கூடியவர்கள். அவங்க சும்மா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க தர்க்கம் பண்ணி இன்னது என்ன என்று நிதானித்து அறியக்கூடியவர்கள் கிரேக்கர்கள். அவங்க தர்க்கம் பண்ணுவாங்க. நம்ம கிறிஸ்துவ பத்தி சொன்னா ஏன் கிறிஸ்து, அப்ப நம்ம வேணும்னு சொன்னோம்னா அது எப்படி, ஏன் வந்தது, அப்படி கேள்வி கேட்டு தர்க்கம் பண்ணக்கூடிய கிரேக்கர்கள் மத்தியில் சவுல் போய் அந்த கிறிஸ்துவை பத்தி சொல்லுகின்றார், தைரியமாக பேசுகின்றார். சவுல் அப்படிப்பட்ட ஒரு மகனாக மாறுகின்றார். இல்ல, இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இங்க சமாதானம் சபைகள்ல என்ன ஆச்சு? சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது சபைகள் எல்லாம். சவுல் இல்லாத போது, சவுலுடைய ஊழியமும் பர்னபாவினுடைய ஊழியமும் அங்கு நடந்த போது அவர்கள் இந்த சபைகள் என்ன ஆச்சு? பக்தி விருத்தி அடைந்தது. எப்படி பக்தி விருத்தி அடைந்தது? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு. ஒரு சபை என்பது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு இருக்க வேண்டும். இந்த சபை அப்படிப்பட்ட சபைதான் கிறிஸ்துவ சபை, உண்மையான சபை. கர்த்தருக்கு பயம் இல்லாம வர்றது, ஆராதனைக்கு வர்றது, விளையாடுறது, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்றது, சபைக்கு வந்து அப்படி இல்லை. கர்த்தர் இங்க இருக்கிறார், இங்கு நம்மளோட வாசம் செய்கின்றார். 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்கு கூடுகின்றவர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்ற அந்த மத்தியில் வாழ்கின்ற, வாசம் செய்கின்ற நம்மளுடைய கர்த்தர் இருக்கின்ற வாசஸ்தலமாக இருக்கிறது இந்த ஆலயம். வரும்போது எப்படி இருக்கணும்? பயபக்தியோடு இருக்க வேண்டும். கர்த்தர் பிரசன்னமாக இருக்கின்றார். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியின் ஆறுதல். பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகிற்று சபைகள். அது இருக்கா? பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் நம்மளுக்கு இருக்கா? அந்த ஆறுதல் நம்மளுடைய இதயத்தில் இருக்கா? நாமே கேட்டுக்கொள்ளுவோம். இது ரெண்டும், ஒரு சபைங்கிறது கர்த்தருடைய பயமும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலும் இருக்க வேண்டும். ரெண்டும் இருக்கணும் அந்த சபையில. அப்பதான் நாம் மற்றவர்களை தாங்க முடியும். அதலாட்டி நம்மளால தாங்க முடியாது, மற்றவர்களை தாங்க முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வேணா நம்மளுடைய புத்திக்கு ஒத்த வண்ணமாக நம்ம சில காரியங்களை செய்யலாம், ஆனால் சபை பக்தி விருத்தி அடையாது. அந்த விருத்தி அடையணும்னா இந்த 2 காரியங்களும் சபையில இருக்கணும். இந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க? இந்த சபையில கரெக்டான அந்த போதனைகளை, கிறிஸ்துவ போதனைகளை அங்க இருக்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:21 முதல் 24. இங்க பார்க்கும்போது பர்னபாவை அந்தியோக்கியாவுக்கு அனுப்பி வைக்கும் எருசலேமின் சபையார்கள். ஓகே, இங்க பார்க்கும்போது 11:21 அத்தியாயத்துல 21-24. வாங்குறங்க, இங்க நம்ம பார்க்கும்போது இந்த சிதறிப்போன சீஷர்கள் அவங்க என்ன பண்றாங்க? பல இடங்கள்லயும் போய் அங்க சுவிசேஷத்தை சொல்றாங்க, கிறிஸ்துவை பற்றி சொல்கின்றார். சுவிசேஷம் என்பது என்ன? கிறிஸ்துவை பற்றிய விசேஷம், கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். அவங்க என்ன? கிறிஸ்து தான் கர்த்தராகி. இன்னைக்கு சொல்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம்,
இயேசுவே கிறிஸ்துன்னு. அன்றைக்கு அப்படி இல்லை. இயேசுவே கிறிஸ்துன்னு சொன்னா தலை போயிரும். அன்றைக்கு இயேசுதான் கர்த்தர் அப்படின்னா தலை போயிரும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா சொல்றோம் இயேசு கிறிஸ்து கர்த்தர்னு. அன்றைய காலகட்டத்துல என்னுடைய வாயில நான் சொன்னா முடிஞ்சது, என்னுடைய நாக்கை கூட அறுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல சிதறி போன சீஷர்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்றாங்க. பார்க்கும்போதுதான் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. எவர்களோடு? சிதறி போன சீஷர்களோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் அப்பதான் இவங்க கேட்கிறாங்க. எருசலேமில் சபையார்கள் அதை கேட்டு, அப்போஸ்தலர்கள் கேட்டு அதை பற்றி கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படி பர்னபாசை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பாமை நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னார். அவன், அதாவது பர்னபாஸ், நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தால் அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். பாருங்க, இதுதான் சாட்சியம். ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கின்ற சாட்சியம், தேவன் சொல்கின்ற சாட்சியம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சாட்சியம் இதுதான். அவன் நல்லவனும். யோபனுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம் அல்ல, யோபனுடைய புத்தகத்துல யோபை பத்தி கர்த்தரே சொல்கின்றார், நல்லவனும் உத்தமமாயிருந்தார். அதே மாதிரி இங்கேயும் பர்னபாவை பற்றி சாட்சியம், தேவனுடைய சாட்சியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அப்படிப்பட்ட பர்னபா, நீங்க தேவ வாக்கியங்களை பார்க்கும்போது எல்லாமே பர்னபா சவுல், பர்னபா சவுல், பர்னபா சவுல் வந்துதான் இருக்கும். அப்படிதான் இருந்தது எல்லாம். ஆனா பிற்பாடு என்ன ஆகுது, சவுல் பவுலாக மாறின பின்பு அந்த இதே மாறுது. பிற்பாடு நீங்க பார்க்கும்போது எல்லாமே பவுல் பர்னபா அப்படிதான் போகுது. எல்லாமே நீங்க முதல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிச்சுட்டு வரும்போது பர்னபா அண்ட் சவுல். ஆனா பிற்பாடு அந்த சவுல் பவுலாக மாறின பிற்பாடு தன்னைத்தானே தாழ்த்துகின்றான். பவுல் என்றால் சிறியவன், அற்பமானவன். எப்படி ஜெபத்தினோடு இருந்தவன் சவுல் எப்படி மாறினான், சிறியவனாக. சொல்றான், அப்போஸ்தலர்களில் நான் சிறியவன், அதை சொல்லக்கூட எனக்கு அருகதை கிடையாது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் சொல்றார், இதுக்கு நான் அருகதையற்றவன், சிறியவன். இங்க பார்க்கும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது சவுலை தேடி போகும் பர்னபா. சீக்கிரம் சொல்லலாம். அது 11 25 26 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். பாருங்க, இங்க அங்க போன போது, அந்தியோக்கியாவுக்கு போன போது சவுல் கிடையாது கூட, பர்னபா மட்டும்தான் போறான். அங்க போய் தன்னுடைய வேலைகள் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு ரொம்ப அந்த வேலைகள் செய்யும் போது பர்னபாவுக்கு ஒரு இது, சவுலும் கூட என் கூட இருந்ததுன்னா நல்லா இருக்கும். என்ன பண்றாரு பர்னபா, சவுலை தேடி போறாரு. எங்க போறாரு, அது நான் அது ஒரு மேப் போட்டிருக்கேன். நம்ம இது வாசிக்கும் போது ரொம்ப லாகவமா இருக்கும். கொஞ்சம் பார்ப்போம். அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்தியோக்கியால இருந்து போறதுன்னா எவ்வளவு கஷ்டம். கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. நினைச்சு பாருங்க. பர்னபா சவுலை தேடி போறார் அந்த ஊழியத்துக்காக. பாருங்க, இங்கு ஆன்டியோக்கில் இருந்து இங்க போறதுன்னா மோர் தென் 750 கிலோமீட்டர்ஸ், 750 கிலோமீட்டர் அவர் போறாரு, தேடிட்டு போறாரு. புனிமுத்தூர் இருந்த எனக்கு கோயம்புத்தூர் வர்றதுக்கே பெரிய கஷ்டம். இன்னைக்கு வண்டி இருக்கு, வண்டி இருக்கிற எனக்கு குனியமுத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு கஷ்டம் இல்ல. கொஞ்சம் அங்க இருந்து இங்க வர்றது நான் ஐயோ பிரதர் ரொம்ப கஷ்டம். இவர் எங்க
கார் இல்ல, ஸ்கூட்டர் இல்ல, பைக் இல்ல. ஒன்னா நடந்து போகணும், கட்டி வேற ஏதோ மார்க்கம். அப்படி போகணும். 750 கிலோமீட்டர் தேடி போறார். அங்க போய் என்ன பண்றாங்க, அழைச்சிட்டு, சவுலை அழைச்சிட்டு திரும்பவும் அந்தியோக்கியாவுக்கு வர்றாங்க. அந்தியோக்கியாக்கு அப்ப 750 கிலோமீட்டர் அங்க போய் 750 கிலோமீட்டர் இங்க இருந்து நம்ம மெட்ராஸ்க்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ட்ரெயின் இவ்வளவு வசதி இருக்கு. ஐயா சொன்னார் ஈரோட்ல இருந்து வர்றது ரொம்ப கஷ்டம் தான் இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வைராக்கியத்தோட இந்த ஊழியக்காரன் பர்னபா என்ற ஊழியக்காரன் சவுலை நோக்கி போகின்றான். அங்கிருந்து கண்டு சவுலோடு சேர்ந்து அந்தியோக்கியாவுக்கு வர்றாங்க. அங்க ஊழியம் செய்யறாங்க. 1 வருடம் ஊழியம் செய்யறாங்க. அன்றைக்குதான் அந்தியோக்கியாலதான் முதலாக என்ன கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நம்ம வாசிப்போம். பேர் வழங்கப்பட்டது. அது வரைக்கும் மார்க்கத்தார்கள். மார்க்கம்னா என்ன தெரியுங்களா? என்னங்களா தெரியுங்களா? மார்க்கம்னா தெரியாது. மார்க்கம்ங்கிறோம். என்ன மார்க்கம்னா என்ன? வழி, the way, அவ்வளவுதான். ஒரு புது வழி. அன்னைக்கு கிறிஸ்து சொன்ன ஒரு புது வழி, அவ்வளவுதான். அதை வந்துட்டு சுவிசேஷித்தார்கள். அந்த மார்க்கத்துல சேர்ந்தாங்க, அந்த வழியில சேர்ந்தாங்க, அவ்வளவுதான். கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் கிடையாது. அந்தியோக்கியாலதான் பர்னபாவும் சவுலும் செய்த அந்த ஊழியத்தின் நிமித்தமாக அன்று அங்க அந்த மார்க்கத்தாருக்கு கிறிஸ்துவர்கள் என்ற பேர் உண்டு. அதுல இருந்து நாம் என்ன பண்ணோம், நம்ம கிறிஸ்துவர்கள் பெருமையா கிறிஸ்துவர்கள் அர்த்தம் தெரியாம, நம்மளுக்கு அர்த்தமே தெரியாது, கிறிஸ்துவன்னா என்னன்னு கூட தெரியாம பலரும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படியோ அப்பா அம்மா கிறிஸ்துவர்கள், நானும் கிறிஸ்துவ. நான் அப்படிதான் இருந்தேன். எங்க அப்பா பேரு ஆண்டனி, அம்மா பேரு அன்னங்குட்டி. அவங்களுக்கு குழந்தையா பிறந்த நான் வந்துட்டு கிறிஸ்துவன், அவ்வளவுதான். நாம வெறும் பேருக்கு கிறிஸ்துவன். கிறிஸ்துவன் என்னன்னு கூட தெரியாம வாழும். அப்படிப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை நிறைய பேர் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அநேகர் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா கிறிஸ்துவர்கள், ஞானஸ்நானம் பெற்ற, அவ்வளவுதான். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் கிடையாது. மன மாற்றம், மத மாற்றம் அல்ல, பேர் மாற்றம் அல்ல. மனிதனுடைய இங்க பார்க்கிறோம், சவுலா இருந்தவன் பவுலாக மாறு, தன்னைத்தானே தாழ்த்துகின்றார். நம்ம எல்லாம் எப்படி இருப்போம், ஒரு அதிகாரம் கிடைச்சா, கொஞ்சம் இது கிடைச்சா அவ்வளவுதான், நம்மளுக்கு ஸ்டேஜ்ல ஆசனம் வேணும், பெரிய, நம்மளுக்கு பக்கத்துல சின்னது போட்டாலும் நம்மளுக்கு பெருசா வேணும். ஒரு கல்யாணம் இருந்துன்னா நம்ம தான் போய் முன்னாடி உட்காரணும். இங்க பவுலடிகளுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. பர்னபா வேணா, பர்னபாக்கு தனிமையா வந்து ஊழியம் செய்ய முடியும். ஆனா பர்னபா சவுலையும் கூட்டி கொண்டு வந்து செய்தார். அதுதான் ஒரு ஊழியக்காரர். அடுத்ததான் நாம் பார்ப்போம், உடனடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:25. ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருங்க, 5 minutes. 12:25. பாருங்க, திரும்பவும் பாருங்க, அங்கிருந்து ஆண்டியோக்கிலிருந்து திரும்பவும் இங்க பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியம். அன்றைக்கு பஞ்சம் வரும் என்று சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன நிமித்தமாக அந்த அந்த காலகட்டங்கள்ல பஞ்சம், அது கடுமையான பஞ்சம். அவங்க என்ன பண்றாங்க, தர்ம ஊழியத்தை பண்றாங்க.
சவுலும் 2 பேருமே தர்ம ஊழியத்தை பண்ணி அந்த வந்து தர்மத்தை எடுத்து அப்போஸ்தலர்களுக்கு இங்க வர்றாங்க, எருசலேமுக்கு வர்றாங்க. சும்மா இல்லை, இங்கிருந்து ஜஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க போற மாதிரி கிடையாது. ஆன்டியோக்ல இருந்து ஜெருசலேம் கிட்டத்தட்ட 250 மைல் 250 கிலோமீட்டருக்கு மேல வரும். அங்கிருந்து தர்ம ஊழியத்தை எடுத்து இங்க வந்துட்டு இங்க இருந்து திரும்ப போறாங்க. திரும்பவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த ஊழியங்களுக்காக. நம்ம இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுக சௌகரியமா நம்ம இருக்கோம். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அன்றைக்கு அவங்க செஞ்சதனுடைய அதுலதான் அந்த கிருபையினால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு தந்த அந்த தைரியம், அவர்களே சோதித்தறிந்து நான் என்ன அப்படின்னு சோதித்தறிந்து தேவனுடைய சந்நிதியில் அவர்களை தாழ்த்தி அவர்களுக்கு ஊழியம் செய்தார். அப்படிப்பட்ட ஊழியம் தான் கிறிஸ்துவ ஊழியமா இருக்கும். அப்பதான் சபை வளரும். நம்மளுடைய சொந்த புத்தி அல்ல, கிறிஸ்துவனுடைய கிருபை, ஆவியானவருடைய ஆறுதல், ரெண்டுமே இருக்கும். ரொம்ப என்ன பண்ணுவோம், கலந்து போவோம். நாம் இன்றைக்கு கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், நாம் எங்க இருக்கிறோம்? அவங்க எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சாங்க, எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சாங்க. பவுலடிகளார் சொல்லுகின்றார், என்ன எவ்வளவு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் 1 கொரிந்தியர் 9:20-22 1 கொரிந்தியர் 9:20-22 ஆதாயம் பாருங்க எப்படி அவருடைய ஊழியம்ங்கிறது வந்துட்டு யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ள எப்படி இருந்தாங்க. யூதரை போல, யூதருக்கு ஆதாயப்படுத்தி யூதரை போலவும், அடுத்தது நியாயப்பிரமாணம் உள்ளவர்களுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவனாகவும், அவ்வளவு எங்கெங்க போனாரோ அங்க அவரே தாழ்த்தி அவர்களோடு சேர்ந்து, ஐயா சொன்னாரு, அங்கெல்லாம் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் கிடையாது, இந்துக்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். நம்ம அங்க போய் படிப்பறிவுள்ள உன்னை போல நம்ம அங்க இது பண்ணா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களை போலவே நம்ம மாற வேணும். இந்துக்களுடைய இதுல இந்துக்கள் போல நம்ம பேச வேணும். அவங்களும் அப்படிதான், அவரும் அப்படிதான். அவர் என்ன சொல்றார், அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள அவர்களாகவே, அவர்களை ஒருவனாகவே மாறுகின்றார். நம்ம என்னன்னா இன்னைக்கு சமுதாயம், இன்றைக்கு நம்மளுடைய இந்திய சமுதாயம் நம்மை பார்க்கறது கிறிஸ்தவர்கள் என்றால் என்னமோ வெறிய வேற என்னமோ இதுல இருந்து வந்த மாதிரி எல்லாம் வேற ரீதியில பாக்குறாங்க. நம்ம அவங்களோட இன்னைக்கு இந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைங்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். இருக்கக்கூடாது. அவர்களில் ஒருவனாக இருந்தால் மட்டும்தான் நாம் அவர்களை ஆதாயப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பவுலானவருடைய வாழ்க்கை. நாமும் நம்மளுடைய வாழ்க்கை அதே மாதிரியான ஊழியத்தை நம்ம எப்படி வேணாலும் இங்கிருந்து கூட சாதாரண ரீதியில் கூடி நம்முடைய ஊழியத்தை செய்ய முடியும். சாதாரண நிலையில இங்க போகும்போது அங்க சொல்ல முடியும், நம்ம வீட்டுக்கு வரவங்கிட்ட சொல்ல முடியும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்ல முடியும். நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தவங்க கற்றுக்கொள்ள இவங்க கிறிஸ்துவர்கள் எப்படி வாழறாங்க, சந்தோஷமா, ஸ்நேகமாக, அன்போடு, ஐக்கியப்பட்டு. அது இல்லாம அங்க இங்கேயும் சண்டை போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இங்கிருந்து அங்க இருக்கிறது, இங்கிருந்து சண்டை போறது, அப்படி போட்டா என்ன பண்ணுவாங்க? இவங்க என்ன கிறிஸ்துவர்கள், அவங்களே சொல்லுவாங்க இவங்க பெரிய என்ன கிறிஸ்துவர்கள். அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு கிறிஸ்துவ, உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினுடைய வாழ்க்கையாக நம்ம வாழும்போது மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமா இருக்கோம். கிறிஸ்துவை நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். நம்முடைய ஊழியம் அப்படி இருக்க வேண்டும். தேவனும் நாம் உண்மை